சோமா இருக்கல? அப்பா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? தாய், இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல தாய். ஏன குரல் ஒரு மாதிரி இருக்கு? சின்னம்மா செத்து போச்சுன்னு அப்பா அவங்களுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்லுதாங்க. என்னன்னு சொல்லுதிய? என்னத்துக்கு அப்படி பண்ணுதாங்களா? அந்த பால்கார பையன் மூர்த்தியால சின்னம்மா அவங்க ஆசைப்பட்ட பையனோட ஓடி போட்டான்னு தெரிஞ்சு போச்சுதா. அவங்க போய் நாளையோட 16 நாள் ஆச்சுன்னு அப்பா காரியம் பண்ண துடிக்கிறாங்க. என்ன வம்படியா அதுக்கு ஆளை கூட்டிட்டு சொல்லுதாங்க. ஐயோ அண்ணே, நீங்க முதல்ல அப்பாட்ட போனை கொடுங்க. அம்மா முடியாது தாய், அது அதான் வெளியில இருந்து உங்களுக்கு போன் போடுது. பாட்டி பாட்டி என்ன சொல்லுதாங்க? ஆத்தாவும் என்கிட்ட பேசி பார்த்தாச்சு தாய். ஆனா அப்பா ரொம்ப பிடிவாதமா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நீங்க நேர்ல வாங்கம்மா. என்னால அவர் ஒண்ணுமே செய்ய முடியல தாய். நீங்க இங்க வந்தாதான் அப்பாவை தடுக்க முடியும் தாய். சரிங்க, நான் உடனே கிளம்பி வரேன். அப்பா பாத்துக்கோங்க. சரி தாய். ஓகே சார், ஓகே. நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசி எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடுவோம். மாமா, அத்தை, மதனி. என்னம்மா, என்னாச்சு? ஏன் பதறி ஓடி வர? அப்பா தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல அவ உயிரோட இருக்கும் போதே காரியம் பண்ணுதுன்னு சொல்லுதாகலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணு உயிரோட இல்லைன்னு தான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தான். இப்ப காரியம் பண்ற அளவுக்கு போயிட்டானா? இல்ல நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். வேணாம் மாமா, பாட்டி சொல்லியும் கேட்கலையா? பேசாம நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் மாமா, அப்பதான் கேட்பாங்க. சரி கிளம்பு, நம்ம இப்பவே போலாம். தனுஷ், டிக்கெட் உடனே ரெடி பண்ணிட்டா, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா.